நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. இன்னைக்கு உக்கட்டாசனம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி செயலாற்றுச்சு. இப்போ சொல்றோம் ஒரு 30 to 40 செகண்ட் செஞ்சுட்டா நீங்க 4 கிலோமீட்டர் நடந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வாயால சொல்லியிருக்கிறோம். இதை எப்படி என் வாழ்க்கையில அனுபவிச்சேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த சுகர் 2023 ஜனவரியில எனக்கு டெஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப இருந்து பாத்தீங்கன்னா இந்த உக்கட்டாசனம்னு ஒண்ணு என்னுடைய வாழ்க்கையில வர வரைக்கும் நான் டெய்லியும் காலையில 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம் நடப்பேன். நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த காலினுடைய பெருவிரல்ல கரெக்டா இந்த இடத்துல அப்படியே ஒரு குண்டூசி வச்சு குத்துற மாதிரி ஒரு வலி வந்துடும். அப்போ ஒரு எங்காவது வெளியூர் போயிட்டோம், எங்காவது நடக்க முடியல அப்படின்னு ஒரு 2-3 நாள் 4-5 நாள் நடக்காம விட்டுட்டோம்னா மறுபடியும் அந்த காலினுடைய பெருவிரல்ல மேல் பகுதியில குண்டூசியில குத்துற மாதிரி மறுபடியும் வலி வந்துடும். அப்ப தொடர்ந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் இந்த பயிற்சிக்கு போய் இந்த பொட்டாசனம்னு ஒண்ணு அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை நாங்க செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா, செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 15-20 நாள் நான் நடக்கவே இல்லை. அப்ப நடக்காத போது உங்களுக்கு அந்த கால் குத்தல் ஏற்படலை. அதுல இருந்து நான் உணர்ந்தேன், இது அந்த 4 கிலோமீட்டர் நடந்த பலனை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது யாருமே இதை ரொம்ப யோசிச்சு ஆராய்ஞ்சு இது பலன் தருமான்னு யோசிக்காம பலன் தரும் அப்படின்னு நம்பி நம்ம அதை செய்யும் போது அதனுடைய பலனை நம்ம முழுமையா அனுபவிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஃபேட்டா இருக்கிறவங்க பெண்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு தொடையினுடைய பகுதி ரொம்ப பெருசா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா 4 கிலோமீட்டர்ல அவங்களால நடக்க முடியாது. அதனால முதல்ல இந்த ஸ்டார்டிங் செவுத்துல நின்று 10 செகண்ட் 15 செகண்ட் அப்படியே செஞ்சு அப்படியே இவங்க ஒரு 3 monthsல நம்ம ஃபுல்லா ஒரு உக்கட்டாசனம் பழகிட்டாங்கன்னா அந்த சுகரும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். அட் சேம் டைம் ஃபேட்டும் நமக்கு நல்லா கம்மியாகும். இதை பாக்குறவங்க உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சு பலன் பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.